இந்த காலை வேளையிலும் தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்திற்கு நேராய் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்திருக்கிறார். இங்கே யாக்கோபு பெயர் சபாவை விட்டு ஆரான் என்கிறதான இடத்திற்கு, தன்னுடைய மாமன் வீட்டிற்கு புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறார். அப்படி போகும் பொழுது பகலெல்லாம் நடந்து அன்றைக்கு சூரியன் அஸ்தமித்த பொழுது இந்த வனாந்திரத்திலே ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்துக் கொண்டு படுத்து நித்திரை செய்கிறார். அப்படி நித்திரை செய்த பொழுது ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். அவன் தலைமாட்டில் இருந்து ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. அதனுடைய அடுத்த முனை வானத்தை எட்டி இருக்கிறது. தேவ தூதர்கள் அந்த ஏணியிலே ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். அதற்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாகவே கொடுப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கேயும் பரவுவாய், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை இந்த தேசத்திற்கு பத்திரமாய் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றும் கர்த்தர். இதுவரைக்கும் யாக்கோபுடைய மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது கோலும் கையுமாக வெளியேறினான். மாற்று வஸ்திரங்களை கூட எடுத்துக்கொண்டு சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு கல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து நித்திரை செய்கிறான்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையிலே அந்த இரவெல்லாம் அவன் பகலெல்லாம் பிரயாணப்பட்டு வரும் பொழுது அவன் நினைச்சிருப்பான், அப்பா அம்மாவை விட்டுட்டு போறோம், அண்ணன் என்னை கொல்ல பார்க்கறான், அதனாலே அவனுக்கு தப்பிக்கொண்டு நம் ஜீவனை காப்பாத்தி கொள்ள நம்ம போறோம். இந்த நீண்ட பிரயாணத்திலே என் கூட யாருமே இல்லை, தனி மனிதனாய் போறேன், யாருமே எனக்கு துணை இல்லை, யாருமே எனக்கு ஆதரவு இல்லை, யாருமே எனக்கு பாதுகாப்பு இல்லை, யாருமே எனக்கு எதையும் செய்வதற்கு ஒத்தாசை செய்வதற்கு யாருமே இல்லை. என்னை எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், எதற்கும் எனக்கு பாதுகாப்புக்கு எதுவுமே இல்லையே என்று சொல்லி அவன் அப்படிப்பட்ட மனநிலைமையில தான் கிளம்பி போயிருப்பான். அவன் அறியாத ஒரு காரியம் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அவன் அதே நிலையிலே தான் அன்றைக்கு சாயங்கால வேளையில சூரியன் அஸ்தமித்த பிறகு அதே மனநிலைமையில தான் படுக்கிறான். ஆனால் அவன் நினைத்தது உண்மை அல்ல. அவன் தனியாய் பிரயாணம் பண்ணல. அவன் தனியாக அந்த இடத்துல இருக்கவில்லை. அவன் கண்களுக்கு மறைவாக ஒரு ஆவிக்குரிய உலகம் ஒன்று செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆவிக்குரிய உலகத்திலே என்ன இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, தேவ தூதர்கள் அவனை சூட பாதுகாப்பாய் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவன் கண்களுக்கு தெரியவில்லை. படுத்து நித்திரை செய்யும் பொழுது ஆண்டவர் காண்பிக்கிறார், அந்த தேவ தூதர்களை காண்பிக்கிறார். அடுத்தது ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் அவனுடைய செய்தி கொண்டு பரலோகத்துக்கு மேல கொண்டு போறாங்க. மறுபடியும் கீழே இறங்கி வராங்க. மேல பார்த்தா தேவனாகிய கர்த்தரே நேரடியா எங்க மேல இருந்து அவன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். அவரோ விழித்திருந்து அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் விழித்திருந்து அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு காட்சியாய் காண்பிக்கப்படும். இந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. அந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் அவன் நித்திரை செய்தாலும் அவர் விழித்திருந்து அவனோடு பேசுறாரு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். வடக்கை நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவேன். இந்த பூமி எல்லாம் உனக்கு நான் சொந்தமாய் உன் சந்ததிக்கு தருவேன். நீ போற இடத்துல எல்லாம் உன்னை பாதுகாப்பேன். மறுபடியும் இந்த தேசத்துக்கு பத்திரமா கொண்டு வருவேன்.
பாருங்க எவ்வளவு சொல்றாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை அது கைவிடவே மாட்டேன். இதெல்லாம் சொல்லும்போது அந்த ராத்திரி வேளையில் அந்த சொப்பனம் என்கிறதை விட அந்த இடத்தில் ஆண்டவர் தன்னை அந்த இடத்தில் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். பொழுது விடியும் பொழுது, அவன் தூக்கத்திலிருந்து விடியும் பொழுது, அதிகாலை நேரத்தில் அவன் விழிக்கும் பொழுது அவனுடைய உள்ளத்துல ஒரு பயம் வருது. நம்ம தனியா இருந்தோம், நம்ம நினைச்சோம், தனிமை நினைச்சு பயந்தோம். ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தேவ தூதர்கள் என்னோடு கூட இருக்கிறாங்க. என் கண்களுக்கு முன்பாக நான் இது எதையுமே பார்க்கல. ஆனா என் கண்களுக்கு மறைவாக ஒரு பரம சேனை என்னோடு கூட எனக்கு பாதுகாப்பா இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் என்னை விழித்திருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நான் நித்திரை செய்தாலும் அவர் நித்திரை செய்யாமல் என்னை கவனமாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என் கூட பேசுறாரு, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, என்னை நடத்துகிறாரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தெரியாம போச்சே. என் ஆண்டவர் என் கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கிறது எனக்கு தெரியாத போச்சே. என் ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் எனக்கு தெரியாம போச்சே. நான் தனியா போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் தனியா இல்ல. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. நான் தனியா இருக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா தனியா இல்ல. தேவ தூதருடைய சேனைகளுக்கு நடுவிலே நான் பாதுகாப்பா இருக்கிறேன். நான் தனியா இருக்கிறேன்னு நினைச்சேன். ஆனால் பரலோகமே என்னை சூழ்ந்திருக்கிறதை நான் உணராது இருந்தேனே. இப்பதான் அவன் யோசிக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான். நிறைய பேர் வாழ்க்கையில இப்படி அங்கலாய்க்கிறாங்க. நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே ஆதரவு இல்லை, எனக்கு யாருமே ஒத்தாசை இல்லை, என்னை யாருமே கவனிக்கிறவங்க இல்லை, என்னை யாருமே விசாரிக்கிறவங்க இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, நான் அனாதை, எனக்கு என்ன நடந்தாலும் யார் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு புலம்பலான வார்த்தைகளை பேசுகிறாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த நாளிலிருந்து உங்களை பரலோகம் சூழ்ந்திருக்கின்றது. உங்க கண்களுக்கு அதை நீங்கள் பார்க்க, உங்கள் கண்களால் நீங்க அதை பார்க்கலைனாலும் உங்கள் கண்களுக்கு மறைவிலே பரலோகம் உங்களை சூழ்ந்திருக்கிறது. பரலோகத்தின் தேவ தூதர்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். பரலோகத்தின் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நேராக கூடவே இருக்கிறார். அவர் தம்முடைய நேரடி பார்வையில நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம விழித்திருந்தாலும் அவர் விழித்திருக்கிறார். நம்ம படுத்து நித்திரை செய்தாலும் அவர் விழித்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நம்மை நடத்துகிறார். மெய்யாகவே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் தங்களோடு கூட இருக்கிறதை உணராமலே இருக்கிறார்கள். ஒன்று சொல்றேன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் மெய்யாகவே உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் உணராது இருக்கிறது தான் தவறே தவிர, நிச்சயமாகவே கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எப்பொழுதும் கூட இருக்கிறார். ஒவ்வொரு நேரத்திலும் கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. சில நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கை குறித்து நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். தேவ கிருபையை நாம் பல நேரத்தில் அசட்டை பண்ணி விடுவோம். இப்ப இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க. யாக்கோபு இந்த ஸ்டேட்டஸ்ல ஒரு பெரிய பரிசுத்தவானா கிடையாது. இந்த சூழ்நிலையிலே அவன் அதிகமாய் கர்த்தரை தேடி ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவனா கிடையாது. யோசிச்சு பார்க்கணும், கிடையாது. தகப்பனை ஏமாத்தி இருக்கிறான். தன் சகோதரனுடைய பெயராலே தன் தகப்பனை ஏமாத்தி இருக்கிறான். சகோதரனை ஏமாத்தி இருக்கிறான். அவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அபகரித்து இருக்கிறான். இப்படி பொய்யும் புரட்டும் தகப்பனை ஏமாற்றி சகோதரனிடத்திலிருந்து சிரேஷ்ட புத்திர பாகத்தை பிடுங்கி இப்படி எல்லா விதமான தீமையான காரியங்களை செய்துவிட்டு இப்பொழுது தன் ஜீவன் தப்புவதற்காக அவன் ஓடி போகிற நிலைமையில தான் இது நடக்குது. நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒருவனுக்கு கூட ஆண்டவர் கூட இருந்து பாதுகாக்கிற என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு கிருபை இல்லையா? இப்படி சொந்த தகப்பனையும் அண்ணனையும் எல்லாரும் ஏமாத்தி விட்டு போகிறவன், அவனுக்கே கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவராய் இருந்து பாதுகாக்கிறார் என்றால், இன்னைக்கு உங்களையும் என்னையும் எவ்வளவாய் கர்த்தர் கிருபை உள்ளவராய் நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறார் என்பதை நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த யாக்கோபுக்கே இவ்வளவு கிருபை என்றால், இந்த யாக்கோபுக்கு அவன் எந்த தகுதியும் கிடையாது, ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட எவ்வளவு கிருபையாய் இருக்கிறார். தகுதியின் அடிப்படையில் அல்ல, கிருபையின் அடிப்படையில் எங்க ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த யாக்கோபுக்கே இவ்வளவு பாதுகாப்பு என்றால், இந்த யாக்கோபுக்கே ஆண்டவர் கூட இருக்கிறார் என்றால், இந்த யாக்கோபு கூடவே கர்த்தர் பேசுகிறார் என்றால், இன்னைக்கு நீங்களும் நானும் அவரை பார்க்கிலும் பல மடங்கு விசேஷித்தவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாரும் உலகத்திலே ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் யோவானிலும் பெரியவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டு தேவ பிள்ளையாய் மாற்றப்பட்டவன் பரலோகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை பார்க்கிலும் மேலான. ஆண்டவருடைய பார்வையிலே யாக்கோபுக்கே இவ்வளவு கிருபை என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு எவ்வளவு அதிகமான கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விசேஷித்தவர்கள், ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் எல்லாம் தேவ ஜனங்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவ ஜனங்கள் அல்ல, தேவ பிள்ளைகளாய் இருக்கின்றோம். நமக்கு எவ்வளவாய் கிருபை, எவ்வளவாய் கர்த்தருடைய அன்பு, எவ்வளவாய் கர்த்தருடைய பாதுகாப்பு. பல நேரத்தில் நாம் இது உணராமல் புலம்புகிறோம். இல்லை, நான் சொல்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளை புலம்பவே கூடாது. எனக்கு இது இல்லை, அது இல்லை, என்னோட யாரும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஒண்ணும் இல்லை, இந்த வார்த்தை வரவே கூடாது. நம்முடைய கண்களால் பார்க்காவிட்டாலும் ஆண்டவன் நம் கூட இருக்கிறார். பல நேரத்தில் இதை நாம் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல நேரத்தில் இதை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இந்த சொப்பனத்துக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு இந்த நேரத்துல தான் அவன் உணர்கிறான், தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கூட இருக்கிறதை உணர்ந்து அவன் சொல்லுகிறதான அந்த வார்த்தை பாருங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். மெய்யாகவே இருக்கிறாரு, இதுவரைக்கும் அறியல. நான் சொல்றேன், கர்த்தர் மெய்யாகவே உங்களோடு கூட இருக்கிறார். பல நேரத்தில் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். அறியாமல் இருக்கிறபடினாலே நம்ம பயப்படுறோம், புலம்புறோம், யாருமே இல்லைன்னு தவிக்கிறோம், எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு உள்ள நம்முடைய மனதிலே தோன்றுகிறதை எல்லாம் பேசுகிறோம். கிடையவே கிடையாது. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல், இந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் ஒரு ஸ்தலத்திலே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் நம்மையே தம்முடைய வாசஸ்தலமாய் மாற்றி நமக்குள்ளேயே வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றார். தெய்வ பிள்ளையே, நீங்க தனியா கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா தனியா இருக்கிறீங்கன்னு? கிடையாது. என்ன எல்லாரும் கைவிட்டுட்டாங்க நினைக்கிறீங்களா? இல்ல. யார் கைவிட்டாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கின்றார். இந்த உலகத்துல நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரே நமக்கு நிரந்தரமான உறவாய் இருக்கிறார். எந்த நிலைமையிலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. இதை பல நேரத்தில் நாம் அறியாமல் இருக்கிறோம். யாக்கோபை போல நான் இதை அறியாமல் இருந்தேனே, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாமல் இருந்தேனே என்று யாக்கோபு புலம்பினது போல இன்னைக்கு பல நேரத்தில் நாம் அங்கலாய்க்கிறோம். கிடையவே கிடையாது, அது உண்மை கிடையாது. இது உங்கள் வாயிலே அப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவருடைய பிரசன்னத்தை கர்த்தர் உங்களுக்கு விளங்க பண்ணுவார். ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை தனியா இல்லை. ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை கைவிடப்படவில்லை. ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் விசாரிக்கப்படாமல் இருப்பதில்லை. நாம் பரலோகத்தால் சூழப்பட்டிருக்கிறோம். நம்ம பரலோகத்தின் குடும்பமாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் கூட இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நடத்துகிறது. ஆண்டவர் தாமே நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஆகையால் ஒருபோதும் நம்ம தனியா இல்லை. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருபோதும் புலம்பல் வரக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, தேவரீர் யாக்கோபு அன்றைக்கு நீங்க கூட இருந்ததை உணராமல், ஆண்டவரே மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாமல் இருந்தேனே என்று பின்பு வெளிப்பாடு கிடைத்த பிறகு அவன் சொல்லுகிறதை போல, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஒரு தெளிவான வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறீங்க. யாக்கோபை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். யாக்கோபை பார்க்கிலும் உடைய பார்வையிலே நாங்கள் விசேஷமானவர்கள்.
எங்களோடு நீங்க கூட தங்கி இருக்கிறீங்க, எங்களை நடத்துகிறீங்க, எங்களோடு இடைப்படுகிறீங்க, எங்களை விசாரிக்கிறீங்க, எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறீங்க, போதுமானவராய் இருக்கிறீங்க. நாங்கள் ஒருபோதும் தனிமையாய் இல்லை, நாங்கள் ஒருபோதும் வெறுமையாய் இல்லை. எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க, நன்மையினால் திருப்திப்படுத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உடைய பிரசனத்தை ஆண்டவரே மகிமையாய் உணர்ந்து மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.